நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்று நாம் குடியரசை கொண்டாடுகின்றோம். இது எதற்காக? இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்தது. ஆனால் 1950 ஜனவரி 26 அன்று தான் நமது இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் தான் உலகிலே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இதுவே நமக்கு அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது. அம்பேத்கர் சட்டம் வகுத்த நன்னாள் மன்னர் அச்சமடைந்த மக்கள் அச்சமடைந்த நாளாகும். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். பல மொழிகள் பல மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து இருக்கிறோம். கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல, அது உங்களை தூங்க விடாமல் செய்வது என்று டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கூறியது போல் நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற நாம் கனவு காண்போம். அதற்காக உழைப்போம். ஜாதி மத வேறுபாடுகளை எல்லாம் மறந்து இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் வாழ்வோம். நாம் அனைவரும் இந்தியர்களாக பிறந்ததற்கு பெருமை கொள்வோம். இந்தியாவை முன்னேற்ற பாடுபடுவோம். இங்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. நன்றி.